டாப் 5 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக தமிழ்நாடு தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பு. உணவகங்கள், டீ கடைகளுக்கு கூடுதல் மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு ₹2 சலுகை உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்குவங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைக்கான பதவிக்காலம் விரைவில் நிறைவடைகிறது. தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தேர்தல் ஏற்பாடு பணிகள் குறித்து தலைமை செயலாளர்கள் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு உட்பட 5 மாநிலங்களுக்கு இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட் வழியாக சென்ற கல்லூரி பேருந்து மீது ரயில் மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் உயிர் தப்பினர். கரூர் பரமத்தியிலிருந்து மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கல்லூரி பேருந்து சென்று கொண்டிருந்தது. குளத்தூர் அருகே ஆளில்லா ரயில்வே கிராசிங்கை கடக்க முயன்றபோது தனியார் சிமெண்ட் ஆலைக்கு பவுடர் ஏற்றிச் சென்ற ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் உட்பட 25 பேர் காயமடைந்தனர். 23 பேர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 2 தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். அனைவருக்கும் உரிய சிகிச்சை வழங்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எந்த விதத்திலும் முழுமையாக அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் மாவட்ட நிர்வாகம், அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முன்னதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை அதிமுக, திமுக, தவிக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினர். தமிழ்நாட்டில் போதுமான பெட்ரோல், டீசல் கையிருப்பில் இருப்பதாக எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம், அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலிருந்து. இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல் டீசலுக்கு. தொடர்ந்து பேசிய அவர் முன்னுரிமை அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் கூறினார். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும், ஸ்கூலு, காலேஜுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. இந்நிலையில் சிலிண்டர், டீசல், பெட்ரோல் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், கள்ளச்சந்தையில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள், டீ கடைகளுக்கு கூடுதல் மின் கட்டணத்தில் யூனிட்டுக்கு ₹2 சலுகை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கேஸ் தட்டுப்பாட்டால் ஏற்படும் இடர்பாடுகளை நீக்குவது தொடர்பாக பல்துறை செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதையடுத்து உணவகங்கள், தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உணவகங்கள், டீ கடைகள், கிளவுட் கிச்சன் உள்ளிட்ட இனிய வெரைட்டி இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் உங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக முன்பு முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. அதேபோல குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு திட்டத்தின் கீழ் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் வாங்க பல்வேறு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கடன் வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்களில் கட்டுப்பாடுகள் ஏதுமின்றி பால் பெற்றுக்கொள்ளவும், விவசாயிகள் உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாடுகளும் இன்றி காய்கள், பழங்கள் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளார். பொது விநியோக திட்டத்தில் இம்மாதம் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். இந்த நிலையில் எக்ஸ் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்துவிட்டதாகவும், மத்திய அரசு என்ன செய்யப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லி புறப்பட்ட தவிக தலைவர் விஜய் சென்னை விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தனி விமானத்தில் விஜய் டெல்லிக்கு சென்றார். தனி விமானத்தில் ஏறுவதற்காக விமான நிலைய நுழைவு வாயிலை கடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் விஜயின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது விஜய் தன்னுடன் வைத்திருந்த கைப்பையில் பல்வேறு பொருட்களுடன் கத்திரிக்கோள் ஒன்றையும் வைத்திருந்ததை கண்டறிந்தனர். கத்திரிக்கோளை லக்கேஜ் பைகளில் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பயணத்தின் போது உடன் கொண்டு செல்லப்படும் சிறிய பைகளில் அனுமதி இல்லை. அதனால் விஜய் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அந்த கத்திரிக்கோளை வழியனுப்ப வந்த உதவியாளரிடம் வழங்கிவிட்டு விஜய் புறப்பட்டார். இந்த கத்திரிக்கோள் பிரச்சனையால் விஜயின் தனி விமானம் 20 நிமிடங்கள் தாமதமாக புறப்பட்டது. விஜயுடன் தவிக நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் CTR நிர்மல்குமாரும் டெல்லி சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் 2 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம்.
தவேகாவுடன் இதுவரை கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். விஜயின் தவேகா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய இருப்பதாகவும் அது தொடர்பாக அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்களுடன் ஆனந்த் ஆலோசனை மேற்கொண்டதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தொடர்பாக தவேகாவுடன் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். பேச்சுவார்த்தை நடத்தாத போது எப்படி கூட்டணிக்குள் வரும் என்று வினவியுள்ள இபிஎஸ், தவேகாவினரிடம் அதிமுகவினர் எவ்வித தொடர்பும் வைக்கவில்லை என உறுதிபட கூறினார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவாரா என்று தனக்கு தெரியாது என குறிப்பிட்டுள்ளார். இல்ல, அது பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. விஜயை பாஜக மிரட்டி சிபிஐ விசாரணைக்கு என்று அழைத்து கூட்டணிக்குள் இணைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாகவும் எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து சொல்றாங்க. பாஜக விஜயோட பேச்சுவார்த்தை ஏதேனும் நடக்குதா? உங்களுக்கான விருப்பம் இருக்கா? எதிர்க்கட்சிகள் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப எதிர்க்கட்சியில் சொல்றது பூரா என்ன சொல்றாங்க? அவ்வளவு பொய்யை தான் சொல்றாங்க. இல்ல, அதை பத்தி நான் ஒன்னும் கருத்து சொல்ல முடியாது. விஜய் சிபிஐ விசாரணைக்கு செல்வதையும் கூட்டணியையும் இணைத்து பேசக்கூடாது என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் சிக்கல் இல்லை என்று நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே உடன்பாடு ஏற்பட்ட நிலையிலும் புதுச்சேரியில் பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவுடன் ஜெகத் ரட்சகன் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகத் ரட்சகன், யார் யாருக்கு எத்தனை இடம் என்பதை தலைமை முடிவு செய்யும் என தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பலமான கூட்டணி. தமிழ்நாட்டில் எங்க தலைவர் தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி உருவாயிடுது. அதனால இனிமேல் அது பேச்சுக்கே இடம் இல்லை. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக கூறினார். இவ்வளவு நேரம் பேசுறீங்க, தொகுதி பங்கீடு பத்தி எதுவும் பேசலையா? நீங்க அவரை கேட்டீங்களா? அவர் என்ன சொன்னாரு? இல்ல, பேசியிருக்கோம் தான் சொன்னாங்க. இரண்டாவது நாளாக இன்றும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். காங்கிரஸ் தலைவர்கள் வந்தும் திமுகவினர் வருவதற்கு தாமதமானதால் சுமார் 1 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தேமுதிகவிற்கு கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படுகின்ற போது இடதுசாரி கட்சிகளுக்கு தர முடியாது என்று சொல்வதில் நியாயமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிரமத்திற்கு மத்தியிலேதான் காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலான தொகுதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு கூடுதலாக வழங்கப்படும் என்று உங்களை போன்ற ஊடக நண்பர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுக்கெல்லாம் கூடுதலாக தருவதற்கு வாய்ப்பு இருக்கிற போது இடதுசாரிகள் தர முடியாது என்று சொல்வதற்கான எந்த விதமான நியாயமும் இல்லை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் தங்களுடைய முடிவு என்று கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதிகளை குறைத்துக் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வீர்களா என்ற கேள்விக்கு சூழலை பொறுத்து முடிவெடுப்போம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். சூழல் பொறுத்து, பேச்சுவார்த்தையில் அந்த சூழல் பொறுத்து, கமிட்டி எடுக்கிற முடிவை பொறுத்து, இந்த முடிவுகளை நான் எடுத்தா இப்போ சொல்லிடுவோம். பதில் எங்கள் கட்சியில் அவ்வாறு அதிகாரம் இல்லை, கமிட்டிக்கு தான் அதிகாரம். கூட்டணி கட்சிகள் ஜனநாயக ரீதியாக உரையாடல்களை பகிர்ந்து கொள்ள திமுக இடமளித்திருப்பதாகவும் வீரபாண்டியன் தெரிவித்தார். அதிகப்படியான வாக்குகளை தந்தது 31 தொகுதிகள் இருக்கு. அதுல காரைக்குடியும் முதலிடத்துல இருக்கு. அதனால சொந்த மண்ணில் நிற்போம் அப்படின்னு இந்த வாட்டி முடிவு பண்ணி நிற்கும். காரைக்குடி தொகுதியில் தான் போட்டியிடுவது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் தேவகோட்டை பெரிய கடை வீதி பள்ளிவாசலுக்கு வருகை தந்த சீமான் ஜமாத்தார் கமிட்டியினரை சந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு திரட்டி பேசினார். தான் வெற்றி பெற தொழுகை நடத்தும்படி கோரினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் இலவசங்கள் தொடர்பான அறிவிப்பை விமர்சித்தார். படிக்க தரமான சரியான சமமான கல்வி கொடுக்குறோம் என் பிள்ளைகளுக்கு. படிப்புக்கேற்ற வேலை கொடுக்குறோம், வேலைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறோம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வை கொடுக்குறோம். பார்க்க நல்ல மருத்துவம் கொடுக்குறோம், சரியா சமமா தரமா கொடுக்குறோம். பயணிக்க நல்ல பாதை கொடுக்குறோம், சரியான போக்குவரத்து கொடுக்குறோம். தடையில்லாத மின்சாரத்தை நாங்களே உற்பத்தி மாற்று மின்பெருக்கத்துக்கு அதெல்லாம் நான் திட்டம் சொல்லுவேன் எப்படி செய்ய போறேன்னு கொடுக்குறோம். தன்னை போல் தனித்து போட்டியிடத்தான் தைரியம் வேண்டும் என்றும் சீமான் கூறினார். தனிச்சு நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிற்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம், அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிற்கிறோம். முன்னதாக திருச்சியில் அளித்த பேட்டியின் போது விஜய் பற்றிய கேள்விக்கு தன்னை பற்றி விஜயிடம் போய் கேள்வி கேளுங்களேன் என வினவினார்.
விளாத்திக்குளத்தில் சிறுமி காணாமல் போனதாக புகார் அளித்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம் என பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை காளப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறுமி கொலை சம்பவம் காவல்துறையின் தோல்வியை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். நம்மை பாதுகாக்கக்கூடிய அரசு ஒரு காவல்துறை ஒரு கம்ப்ளைண்ட் போகும் பொழுது எடுத்திருந்தா அப்பவே போலீஸ்காரங்க வெளியே வந்து செக் பண்ணியிருந்தா ஒருவேளை இது தடுக்கப்பட்டிருக்குமோ. ஹோம் செக்ரட்டரி அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதனால பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போறாங்க. இன்னும் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. தொடர்ந்து பேசிய அவர் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விளக்கம் அளித்தார். இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஏன்? இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சிட்டாங்க. சிலிண்டர் விவகாரத்தில் நாடாளுமன்ற மாண்பை காங்கிரஸ் குலைத்து வருவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஹார்மோஸ் நீரிணையை கடந்து இந்தியாவுக்கு வரும் 2 கப்பல்கள், குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு உள்ள வீடுகளுக்கு புதிய கட்டுப்பாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஈரானுடன் இந்தியா நடத்திய தொடர் பேச்சுவார்த்தையால் பதற்றம் நிறைந்த ஹோர்முஸ் நீரிணையை இந்திய கப்பல்கள் கடக்க ஈரான் பச்சை கொடி காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்த நிலையில் உலகின் 5 1 பங்கு கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லப்படும் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் மூடியது. ஹோர்முஸை கப்பல்கள் கடக்க முயன்றால் தாக்கி அழிப்போம் என்றும் எச்சரித்தது. இதனால் கப்பல்கள் இந்தியாவிற்கு வராமல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானது. இந்நிலையில் ஈரானிய அதிபர் செபஸ்கியானுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி இந்தியாவுக்கு எரிவாயு தட்டுப்பாடின்றி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதன் தொடர்ச்சியாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சியுடன் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடர்ந்து 4 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இந்தியாவின் ஷிவாலிக் மற்றும் நந்தாதேவி ஆகிய 2 இந்திய கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஈரான் அனுமதித்துள்ளது. ஷிவாலிக் கப்பலில் 55,000 டன் LPG எரிவாயுவும் நந்தாதேவி கப்பலில் 46,000 டன் எரிவாயுவும் வந்து கொண்டிருக்கின்றன. வளைகுடாவில் தற்பொழுது 20க்கும் மேற்பட்ட இந்திய கப்பல்கள் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. LPG 6, LNG 1, crude oil tankers 4, chemical and products tanker 1, container ship 3, bulk carriers 2, dredger 1. ஜக்பிரகாஷ் என்ற கப்பலும் ஓமனில் இருந்து கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டுள்ளது. தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் காங்கிரஸ் கட்சி எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து பீதியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் அசாம் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி சில்சாரில் நடைபெற்ற அரசு விழாவில் 23,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் உலகின் பல்வேறு பகுதிகளில் போர் நடைபெற்று வரும் நிலையில் அந்த போரால் நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை குறைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை விரும்பாத உலகளாவிய சக்தியின் கைப்பாவையாக காங்கிரஸ் மாறிவிட்டதாக கடுமையாக சாடினார். इस समय कांग्रेस से उम्मीद थी कि वो एक जिम्मेदार राजनीतिक दल की भूमिका निभाए, लेकिन कांग्रेस देश हित के इस महत्वपूर्ण काम में भी फिर एक बार फेल हो गई. कांग्रेस पूरी कोशिश कर रही है कि देश में पैनिक क्रिएट हो, देश मुश्किल में फंस जाए और उसके बाद कांग्रेस भर भर कर मोदी को गाली दे. அதைத் தொடர்ந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18,680 கோடியிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் வருகைக்கு சற்று முன்னதாக அதே பகுதியில் பாஜகவினரும் திரிணாமுல் காங்கிரசாரும் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதால் பதற்றம் நிலவியது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் காரணமாக எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் ஆகாசா ஏர் விமான நிறுவனம் டிக்கெட் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. இந்த கூடுதல் கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருவதாக ஆகாசா ஏர் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி விமான டிக்கெட்டுகளின் விலை 199 ரூபாய் முதல் 1,300 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. பயண தூரம் மற்றும் பயண நேரத்தை பொறுத்து இது மாறுபடும் என்றும் நள்ளிரவு 12 மணிக்கு முன்பாக டிக்கெட் முன்பதிவு செய்தவர்களுக்கு இந்த விலை உயர்வு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இண்டிகோ விமான நிறுவனம் உள்நாட்டு பயணத்திற்கு 425 ரூபாய் வரையும் வெளிநாட்டு பயணங்களுக்கு 2,300 வரையும் உயர்த்தியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் உள்நாட்டு டிக்கெட்டுகளுக்கு 399 வரையும் வெளிநாட்டு பயணங்களுக்கு 18,000 ரூபாய் வரையும் அதிகரித்துள்ளது.
எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கும் வகையில் நாடு முழுவதும் பெட்ரோல் பங்குகள் மூலம் மண்ணெண்ணெய் விற்பனை செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வளைகுடா நாடுகளில் போர்ச்சூழல் காரணமாக சமையல் சிலிண்டர் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகத்தை எளிதாக்க மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மற்றும் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் ஆகிய நிறுவனங்கள் மூலம் தற்காலிகமாக மண்ணெண்ணெயை இருப்பு வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெட்ரோல் விற்பனை மையங்களில் தலா 2500 லிட்டர் வரை மண்ணெண்ணெய் சேமித்து வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெயை சேமித்து வைப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. மண்ணெண்ணெய் கசிந்தால் வெளியேறாமல் தடுக்க 30 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு தொட்டி அமைக்கப்பட வேண்டும். இது மொத்த எண்ணெயில் பாதி அளவை தாங்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் விரைவில் பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மூலம் மண்ணெண்ணெய் விற்கப்படும் என்று தெரிகிறது. குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பு உள்ள வீடுகளுக்கு எல்பிஜி இணைப்புகளை மத்திய அரசு தடை செய்துள்ளது. மேற்காசிய பிராந்தியத்தில் நிகழும் போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பிஎன்ஜி எனப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயு இணைப்பை கொண்ட வீடுகளுக்கு வீட்டு எல்பிஜி விநியோகம் மற்றும் மறு நிரப்பலை தடை செய்யும் வகையில் மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துள்ளது. அதன்படி ஏற்கனவே பிஎன்ஜி இணைப்புகளை கொண்ட வீடுகளுக்கு அரசு எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி இணைப்புகள் மற்றும் ரீஃபில் செய்வதையும் தடை செய்வதாக பெட்ரோலிய அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. உலகின் 2வது பெரிய எல்பிஜி நுகர்வோரான இந்தியா அதன் தேவைகளில் சுமார் 90% இறக்குமதியை நம்பியுள்ளது. நாட்டில் ஏற்கனவே 1,50,00,000 பேரின் வீட்டில் பிஎன்ஜி இணைப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த இணைப்பு உள்ள பகுதியில் 60 லட்சம் வீடுகள் எல்பிஜி இணைப்புக்கு மாறுமாறு பெட்ரோலிய அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹார்மூஸ் நீரிணையை மீட்டெடுக்க போர்க்கப்பல்களை அனுப்ப அழைப்பு விடுத்த அமெரிக்கா. காசாவை தாக்கிய மணல் புயல் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஹார்மூஸ் நீரிணையை மீட்டெடுக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்கா விடுத்த அழைப்பை சீனா, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் நிராகரித்துவிட்டன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உலக அளவில் எண்ணெய் போக்குவரத்திற்கு முக்கிய தடமான ஹார்மூஸ் நீரிணையை ஈரான் மூடியது. இதனால் உலகம் முழுவதும் எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து, பிரான்ஸ், சீனா உட்பட ஹார்மூஸ் நீரிணையை வழியாக எண்ணெய் பெறும் அனைத்து நாடுகளும் தங்களது போர்க்கப்பல்களை அனுப்புமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருந்தார். இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா, ஹார்மூஸ் நீரிணை ஈரானுக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டுள்ளது. இதேபோன்று பிரான்ஸை சேர்ந்த 10 கப்பல்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியான தகவலுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் எண்ணெய் கிடங்குகள் மற்றும் துறைமுகங்கள் அருகே உள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள ஃபுஜாரியாவில் எண்ணெய் கிடங்குகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரானின் ட்ரோனை இடைமறித்து அழித்தபோது அதன் துகள்கள் மட்டுமே விழுந்ததாக கூறப்படுகிறது. உலக அளவில் 1 விழுக்காடு எண்ணெய் தேவையை இந்த ஒரு கிடங்கு மட்டுமே பூர்த்தி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானின் IRGC கடற்படை கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியுள்ளன. ஈரான், இஸ்ரேல் இடையிலான போர் 2 வாரங்களை கடந்து நீடித்து வருகிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. ஈராக்கில் உள்ள உம்காசா துறைமுகம் அருகே அமெரிக்க டேங்கர் கப்பலான சஃபேஜியா ஆளில்லா விமானத்தால் தாக்கப்பட்டது. இஸ்ரேலின் ஈலாட்டில் ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. அதே நேரத்தில் ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவில் அமெரிக்கா கடும் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க தாக்குதலை மீறி 2 ஈரானிய எண்ணெய் டேங்கர் கப்பல்களில் காக் தீவிலிருந்து 2.7 மில்லியன் பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை ஏற்றியதாக ஈரான் கூறியுள்ளது. ஈரான்
ஈரானில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பகுதியை கையாளும் கார்க் தீவில் உள்ள ராணுவ நிலைகளை குறிவைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்திய காட்சிகள்தான் இவை. அணு ஆயுத ஒப்பந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்க கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த 28ஆம் தேதி முதல் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவில் உள்ள ராணுவ கட்டமைப்புகளை அமெரிக்க ராணுவம் முற்றிலுமாக அழித்துவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மனிதாபிமான அடிப்படையில் அங்குள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகளை தாக்கவில்லை என்றும், ஹோர்மூஸ் நீரிணையை முடக்கி வைத்தால் அதனையும் விட்டு வைக்க மாட்டோம் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கார்க் தீவில் இருந்துதான் நடைபெற்று வருகிறது. வெறும் 22 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான அந்த பகுதியில் அமெரிக்கா தீவிர தாக்குதல் நடத்தினால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $150 எட்டும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அமெரிக்காவுடன் தொடர்புடைய எண்ணெய் ஆலைகளை தாக்கி அழிப்போம் என்று ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது.